viewers, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சகோதரிகள் போட்ட கூடைகளோட போட்டோக்களை இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் போட்டோக்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 20-30 போட்டோக்கள்லாம் வருது. அதெல்லாம் உடனடியாக என்னால் போஸ்ட் பண்ண முடியறது இல்லை. போட்டோக்கெல்லாம் அனுப்புறவங்க அவங்க பெயர்களை குறிப்பிடுறதே இல்லை. நான் தான் அவங்கள்ட்ட சேட் பண்ணி அவங்க பெயர்கள்லாம் கேட்டு வாங்குறேன். அந்த பெயர்கள்லாம் நான் உடனடியாக அந்த போட்டோக்களில் எழுதி வைக்கவும் முடியறதில்ல, எனக்கு நேரம் பத்துறதில்ல. அதனால சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால இங்கே போட்டோக்கள் அனுப்பினா எல்லாரோட பெயரையும் என்னால் குறிப்பிட முடியல. அதுக்காக எல்லாரும் என்னை மன்னிக்கணும். ஞாபகம் இருக்கிற பெயர்கள் மட்டும் நான் இங்கே குறிப்பிடுறேன். மற்றவங்களாம் என்னை மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் கூடைகளோட போட்டோக்கள் அனுப்புனீங்கன்னா அதில் உங்கள் பெயர்களையும் எழுதி அனுப்புங்க. அது எப்படி எழுதுறதுன்னு தெரியலனா நான் இன்னொரு வீடியோவில் அது எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லித்தரேன். உங்களோட போட்டோக்களையும் இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களோட போட்டோக்களையும் கூட நீங்கள் இணைச்சி அனுப்பலாம். நீங்கள் செஞ்ச வேறு கைவினை பொருட்களோட ஃபோட்டோக்களையும் நீங்கள் அனுப்பலாம். உங்கள் குழந்தைங்க செஞ்ச கிராஃப்ட்டுகள் அதையும் அனுப்புங்க. அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமாக நான் அந்த ஃபோட்டோக்களையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிராஃப்ட் எதுவானாலும் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. நிறைய பேர் நிறைய ரிக்வெஸ்ட் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். என்னால் உடனடியாக வேறு மாடல் கூடைகள் உடனடியாக என்னால் போட முடியறதில்லை. அதுக்கு திரும்பவும் சாரி கேட்டுக்கிறேன். நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதனால் வீட்டில் வேலைகளையும் பார்த்துட்டு இந்த கூடை போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுலேயும் கூடை போடுறத வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணுறதுங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ரெக்வெஸ்ட் எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நான் கண்டிப்பாக போடுவேன். நான் மிஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் கேட்ட கூடைகள் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் என்னென்னலாம் சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதையெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டு நான் ஆர்டர் வைஸாக நான் போட்டு காட்டுறேன். மெஷர்மெண்ட்டும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் உடனடியாக நான் பதிலளிக்க முடியல. எனக்கு ரொம்பவே ஞாபகம் மறதி அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகத்தில் இருக்கிற மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் உடனடியாக சொல்லிடுவேன். அதிகம் போடாத மெஷர்மெண்ட்லாம் அவ்வளவா என் ஞாபகத்தில் இருக்காது. அதனால அது நான் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து தான் நான் சொல்ல முடியும். எழுதி வச்சதை பார்த்து திரும்ப உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரொம்பவே நான் மறந்து போயிடுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெஷர்மெண்ட்டுக்குன்னு தனியாக வீடியோக்கள் போடலான்னு இருக்கிறேன். அந்த மாதிரி நான் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் காண்பிக்கிற விதம் உங்களுக்கு ஈஸியாக புரியுதா அப்படின்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி காண்பிச்சா நல்லாயிருக்கும், இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் தயங்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆலோசனைகள்னாலும் கருத்துக்கள்னாலும் தான் என்னுடைய தவறுகளை நான் திருத்திக்க முடியும். என்கிட்ட ஏதாவது தவறு இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அதனால தயங்காமல் சொல்லுங்கள். என்னால் மாற்றிக்க முடியறத நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கூட போடுறதுல எந்த டவுட்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி கேளுங்க. நான் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் உங்கள் பழைய கிளாத்துகள், ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் சாரீஸ், ஜீன்ஸ் பேண்ட் இதை வச்சு நியூ க்ரியேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸில் நான் போட்டுட்ருக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். அதில் மேற்கொண்டு நான் என்ன போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஐடியாஸையும் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த சேனலில் நான் என்னென்னலாம் சொல்லித்தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்க. முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் சில பேர் என்னுடைய வீடியோக்களை அப்படியே டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் போட்டுட்டு வர்றாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கூடை போட்டு வீடியோ எடுக்கணும்னா எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுக்கலான்னு வரும்போது கரண்ட் இருக்காது, லைட்டிங் சரி இருக்காது, அப்புறம் வெளியே ஒரே இறைச்சலாக இருக்கும். அதெல்லாம் சரியான பின்னாடி அப்புறமா வீடியோ எடுத்துட்டு அதை எடிட்டிங் பண்ணி அதுக்கு தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணி அது போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எவ்வளவோ கஷ்டப்பட்டு போட்ட வீடியோவை இன்னொருத்தவங்க திருடி போடும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படி எதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோக்கள் வேறு யாராவது என்னுடைய வீடியோக்களை மற்றவங்க போட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூடியூப்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். யூடியூப் இந்த மாதிரி உழைப்பை திருடுறதை கண்டிப்பாக ஒத்துக்காது. அவங்க காப்பிரைட்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த வீடியோவை பார்த்தாலும் என்னுடைய வீடியோக்களை வேறவங்க போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் பூஜை கூட போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் உடனடியாக போட முடியல.
இது ரம்ஜான் மாதம் அப்படிங்கிறதுனால நான் நோன்பு வச்சுட்டு அதிக வீடியோக்கள் என்னால் போட முடியல. நான் வந்து அடுத்த மாதத்துலேருந்து நான் கண்டிப்பாக போடுறேன். நிறைய பூஜை கொடிகள் எல்லா அளவுகளையும் நான் உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் ஃப்ளவர் வாஸ்லாம் போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் வந்து இனி வந்து தொடர்ச்சியாக நான் ஃப்ளவர் வாஸ் நிறையா போட்டு வைக்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு பிளேலிஸ்ட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னுடைய வாய்ஸை ரொம்ப பாராட்டுறீங்க. நீங்கள் நிஜமாக தான் பாராட்டுறீங்களா இல்லை கிண்டல் அடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வாய்ஸ்னால நான் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறேன். இந்த வாய்ஸ்னாலேயே யூடியூப் ஆரம்பிக்கும் போது பேசுறதுக்கு ரொம்பவே யோசித்தேன். என்னுடைய குரல் வந்து உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா, இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு ரொம்பவே தயக்கமாக இருந்தது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டும் போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவே ஒரு தன்னம்பிக்கையை தருது. இந்த வீடியோவில் மற்றவங்க போட்டிருக்க கூடைகளை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன் ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த முறை நீங்கள் ஃபோட்டோ அனுப்பும்போது உங்கள் பெயர்கள் எல்லாம் கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நான் வந்து கண்டிப்பாக வாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதியாவது அது பக்கத்தில் வச்சுடுங்க. பெருசாக ஸ்கெட்ச் பென்சிலில் எழுதி அந்த கூடைக்கு பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா நான் பார்த்து வாசிச்சிடுவேன். அதனால் மறக்காமல் எழுதி அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை எங்கள் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே எப்போவுமே எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் என் கூட கனெக்டிவிட்டிலேயே இருங்க. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு கால் மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எடிட்டிங்கில் பிஸியாக இருப்பேன், என்னால் வந்து பேச முடியாது. அதனால கால் பண்ணாதீங்க, சேட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பிஸியாக இருப்பேன், எல்லாருக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது, அதனால தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒயர் வேணும்னு கேட்குறீங்க. இப்போ இந்த லாக்டவுனில் எனக்கு போடுறதுக்கே ஒயர் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஒயர் எதுவும் விற்கிறதா இல்லை. நான் வந்து விற்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் போடுறதுல ஆர்வம் இருக்கிறவங்க இருக்கலாம். அதனால் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி என்னோடய வீடியோக்களை அனுப்பி வைங்க. என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள். எங்களுடைய மற்ற சேனல்கள் ஹோம் பேஜில் இருக்குது, அதை போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அமேசிங் DIY வேர்ல்ட் சேனலையும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து உடனடியாக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கூடைகள் போட்ட சகோதரிகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.